இலங்கையில் உள்ள வடக்கு மாகாணம், மத்திய மாகாணம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கான வாக்குகள் எண்ணிக்கை நேற்று இரவு 10 மணி அளவில் துவங்கியது. இதில் வடமாகாணத்தை பொறுத்தவரை இப்போது கிடைத்துள்ள தகவலின்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாணத்தில் 2,83,439 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை பொறுத்தவரை 61,624 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2,283 வாக்குகளும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு 2,349 வாக்குகளும் கிடைத்துள்ளன. அதன்படி பார்க்கப்போனால் வடமாகாணத்தில் 2,83,439 வாக்குகளுடன் தமிழ் தேசிய கூட்டணி முன்னணி வகிக்கிறது. இதேபோல் வவுனியா மாவட்டத்திற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளை தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது. பிற 2 தொகுதிகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கைப்பற்றியிருக்கிறது. மத்திய மாகாணம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை ஆளும் கூட்டணியே முன்னணியில் உள்ளது. அதாவது அதிபர் ராஜபக்சே தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உள்ளது. வடமாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டணி பெருவாரியான வாக்குகளை பெற்று முன்னணியில் உள்ளது. இந்த முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 2-3 மணி நேரத்தில் முழுவதுமாக முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் இங்கு தற்போதைய நிலவரப்படி இப்போது ஒரு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய மாகாணத்தை பொறுத்தவரை இதுவரை கிடைத்துள்ள முடிவுகளின்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, அதாவது ராஜபக்சே தலைமையிலான முன்னணி 1,37,917 வாக்குகளை பெற்றுள்ளதாக அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இந்த கட்சி 66,745 வாக்குகளை பெற்றுள்ளது. இதேபோல் வடமேற்கு மாகாணத்தில் 35,542 வாக்குகளுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கூட்டணி முன்னணியில் உள்ளது. அதாவது இந்த கூட்டணியின் தலைவர் ராஜபக்சே என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் ரணில் தலைமையிலான கட்சி 8,133 வாக்குகளை மட்டுமே பெற்று இரண்டாம் இடத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளது. ஒட்டுமொத்த முடிவுகள் இன்று முற்பகலுக்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்று காலை ஒரு 11 மணி அளவில் வடமாகாணத்திற்கான முழு முடிவுகளும் கிடைத்துவிடும் என்றே தெரிகிறது.